நண்பர்கள் தினமும் புதிய இடங்களை கண்டுபிடிக்க விரும்பினார்கள். ஒரு நாள் காலை அவர்கள் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது அவர்கள் கண்களுக்கு நம்ப முடியாத ஒரு காட்சி தெரிந்தது. தங்க ஒளியில் பிரகாசிக்கும் ஒரு பெரிய மாம்பழ மரம். வாவ், இப்படிப்பட்ட மரம் நான் பார்த்ததே இல்லை என்று மீனா ஆச்சரியப்பட்டாள். அப்போது அந்த மரத்தின் தோளில் ஒரு மென்மையான முகம் தோன்றியது. அது மெதுவாக பேசத் தொடங்கியது. குழந்தைகளே, நான் ஒரு மந்திர மாம்பழ மரம். நான் உங்களின் ஆசைகளை நிறைவேற்றுவேன். ஆனால் முதலில் என் புதிரை தீர்க்க வேண்டும். கவின் உடனே குதித்து, நாங்கள் முடிப்போம் என்றான். மரம் இலைகளை அசைத்து புதிர் கேட்டது. சாவிகள் உள்ளன, ஆனால் பூட்டு அல்லது கதவு இல்லை. என்னிடம் இடம் உள்ளது, ஆனால் வேறு எதுவும் இல்லை. கவின் சிரித்தூட்டும் பதில்களை சொன்னான். திடீரென்று மீனா முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. எனக்கு தெரியும், அது கீபோர்டு என்றாள். அந்த மரம் திடீரென்று பிரகாசமாக ஒளிர்ந்தது. சரியான பதில் என்று அது மகிழ்ச்சியுடன் சொன்னது. மாம்பழங்கள் தங்க ஒளியில் மிதந்து ஜொலித்தன. ஒவ்வொருவரும் ஒரு ஆசை கேளுங்கள் என்று மரம் சொன்னது. மீனா, நான் நல்லா படிக்கணும். அர்ஜுன், நான் தைரியமானவனாக இருக்கணும். கவின், இனிப்பு மற்றும் விளையாட்டு பொருட்கள் வேண்டும். மரம் அந்த ஆசைகளை மந்திர ஒளியுடன் நிறைவேற்றியது. மாலை சூரியன் மறையும் நேரத்தில் குழந்தைகள் மரத்துக்கு கை அசைத்து விடை பெற்றார்கள். அப்போது மரம் மெதுவாக சொன்னது, உண்மையான மந்திரம் உங்கள் சிந்தனை, நட்பு, நல்ல மனசுல தான் இருக்கு. 3 பேரும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு திரும்பினார்கள்.